தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் உள்ள காலியிடங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன வேலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் உள்ள 1101 காலியிடங்கள் அறிவிப்பை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்புக்கான தேர்வு எதுவும் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள என்எல்சி இந்தியா முழுவதும் உள்ள நிறுவனத்தில், அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு வேலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கல்வி தகுதி, சம்பளம் என்னங்கிறத பார்க்கலாம். இது முற்றிலும் மத்திய அரசு வேலை. மொத்த காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 1101. ஆரம்ப தேதி 6/10/2025 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க 21/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமான ஜாப் சொல்லியிருக்காங்க. அந்த 2 விதமான ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஐடி முடிச்சிருக்கவங்களும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விதமான ஜாப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் உள்ள காலியாக உள்ள இந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், இது பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க காலியிடங்கள். அதே மாதிரி கிராஜுவேட்டட் அப்ரெண்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு நமக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. நம்ம விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி அட்ரஸில் சென்ட் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா 27/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 சீரியல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், மெக்கானிக், பிளம்பர், ஸ்டெனோகிராஃபர், வெல்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், அதுக்கு மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்பெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்கள் மொத்தமாக சேர்த்து 787 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதாந்திரமாக உதவித்தொகை பார்த்திங்க அப்படின்னா 10,019 ரூபா பெர் மந்த்து கொடுக்குறாங்க. பயிற்சி காலம் பார்த்திங்கன்னா 12 மாதங்கள் பயிற்சி காலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து கெமிஸ்ட்ரி, நர்சிங், மைக்ரோபயாலஜி, இது மொத்தமாக சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 314 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ காமர்ஸாக இருக்கும்போது வந்து பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்துச்சுன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பிசிஏ முடிச்சிருக்கணும். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் படிப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 12,524 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 கால பயிற்சி காலம். இந்த பயிற்சி காலம் முடிஞ்சோடனே பெர்மனெண்ட்டாக நமக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இந்த விண்ணப்பத்தோட எதெல்லாம் நம்ம இணைக்கப்பட்டு தபால் அனுப்பிச்சிடணும் பார்த்திங்க அப்படின்னா, டிகிரி சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியோட பெர்சன்டேஜ் கொடுக்கணும். மதிப்பெண் பட்டியல், கன்சல்டேஷன் மார்க்கு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் அல்லது டிசி, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஜாதி சான்று, முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அவங்க வாரிசுக்கான சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளிக்கான ப்ரூஃப், இதெல்லாம் வச்சுட்டு நாம் சென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து டிகிரி ட்ரேடாக இருந்தாங்க அப்படின்னா மதிப்பெண் பட்டியல், கல்வி சான்றிதழ் இதெல்லாம் சேர்த்து நம்ம அனுப்பணும். ஓகே, மற்ற தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் வயது வரைவு வந்து 1/4/2025 படி 18 வயசு கண்டிப்பாக வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. nlc.india.in அப்படிங்கிற இணையதளத்தில் கேரியர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் ஜாப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ட்ரெயினர்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அதோட அட்வர்டைஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நாம் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ 6/10/2025 காலை 10 மணிலேருந்து 21/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபில்லப் பண்ண ஃபார்மை எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆன்லைனில் எடுத்துகிட்டு கையொப்பமிட்ட விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட ஆவணத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எங்கே சென்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா 27/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே தபாலில் நம்ம அனுப்பிச்சிடணும்.
அட்ரஸ் பார்த்திங்கன்னா பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் NLC இந்தியா நிறுவனம் வட்டம் 20 நெய்வேலி அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம அனுப்பிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய எந்த விதமான விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பயிற்சி தேர்வு முறை குறித்து விண்ணப்பத்தலனும் கடிதம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம தான் இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு நாளும் டேட் வைஸாக நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான டேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இணையவழி விண்ணப்பம் ஆரம்பிக்க தேதி 6/10/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 21/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லைங்க, விண்ணப்பத்தை வந்து நாம் எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னா 27/10க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த டயத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு 10/11 இருக்குமா. அதே மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தேதியும் சொல்லியிருக்காங்க. 17/11 20 வரைக்கும் இருக்கும். தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவரோட பட்டியல் வந்து 3/12 பயிற்சிக்கு தேர்வு கடைசி தேதி 8/12 பயிற்சிக்கு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டு நம்ம இதில் தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதில் பேசிக் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ NLC.India லிமிட்டேஷனோட இந்த சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய நேமு, ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, ஸோ ஆதார் நம்பர், மதர் நேமு, ஜெண்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கேப்ஸா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோன்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.